மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பாடகர் முருகேசன் சார் அவர்களுக்கும், மேலும் அனைத்து பிரின்சிபால், ஆல் டீச்சர்ஸ், பேரண்ட்ஸ், அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் நமது 76வது குடியரசு தினத்திற்கு எனக்கும் என்னுடைய நண்பருக்கும் அழைப்பு விடுத்ததற்கு மிகவும் கடமைப்பட்டிருக்கிறோம். நாங்கள் ஒரு 24 ஆண்டுகளுக்கு முன் நான் ஒரு சிறு பேப்பர் போடும் வேலையில் காலை 3 மணிக்கு எழுந்திரிச்சு பேப்பர் போடும் தொழிலை பார்த்து கொண்டு, படிப்பை பார்த்து கொண்டு, குடும்ப சூழ்நிலை ரொம்ப கஷ்டமான இருந்து அந்த கஷ்டத்தையும் நாங்கள் இருந்ததனால் இப்பொழுது ராணுவ சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறோம். மேலும் நமது மாதா, பிதா, குரு இந்த மூவரும் நமது வாழ்க்கையில் எப்பவும் மறக்கக்கூடாது. மேலும் நமது குருக்கள் இப்பொழுது அவர்கள் உங்களை அடிக்கிறார்கள், உங்களை கஷ்டப்படுத்துகிறார்கள் என்று நீங்கள் பார்க்க வேண்டாம். உங்களுக்கு மேலும் மேலும் எவ்வளவு உயரத்திற்கு நீங்கள் போகிறார்களோ அவர்கள் இதே இடத்தில் தான் இருக்கிறார்கள். மேலும் அவர்களுக்கு உங்களுக்கு வழிகாட்டியாக இருக்கிறது என்று நாங்கள் ரொம்ப ஆசைப்படுகிறோம். இப்பொழுது நான் ராஜஸ்தான் மாநிலத்தில் பணியாற்றி வருகிறேன். ஒவ்வொரு ராணுவரும் ராணுவரும் தினமும் எழுந்து அவர் பணிக்கு செல்லும் போது கடவுளை வேண்டிக் கொண்டுதான் செல்வார்கள். ஒரு 20 பேர் அந்த பாட்டுக்கு செஞ்சாங்கன்னா அதில் ஒரு 10 பேர் கூட திரும்ப வரமாட்டாங்க. அது அங்கே போயிட்டாவே அந்த ரத்தத்தில் ஓடிவிட்டு எனது தேசம், என் தேசத்துக்காக என் உயிரையும் கொடுக்க நான் தயாராக போவேன். அவர்கள் நினைவில் இருக்கும். அப்பொழுது அவர்கள் வீடோ, அந்த வீட்டில் குழந்தைகளோ, மனைவிகளோ, அம்மா, அப்பா அவர்களுக்கு முன்னால் தெரியாது. ஒன்லி அந்த தேசத்திற்காக நான் வந்துள்ளேன், எனது கடமையை நன்றாக பணியாற்றுவேன் என்று ஒரே நேரத்தில் அவர் உயிரையும் மாற்றிக் கொண்டு நாட்டுக்காக வீரமாக அறிவார்கள். அவர்களே ராணுவர்கள். அந்த பணியில் நாங்கள் இருக்கிறோம். நீங்களும் அந்த பணியில் நல்ல ஒரு அதிகாரியாகவும் நன்றாக படித்து, நமது பெற்றோர்கள் நமக்காக எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, அந்த பெற்றோர்களுக்காக கொஞ்சம் நம்ம கஷ்டப்பட்டு அவங்க என்ன கனவு பண்ணுறாங்க, அந்த கனவை நிறைவேற்றது தான் அவங்களோட. நல்லா படிங்க, நல்லா படித்து மேலும் பெரிய அதிகாரியாக வரணும். நீங்கள் இந்த ஸ்டேஜில் பேசணும்னு இது எனக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. தற்பொழுது உரையாற்றிய நமது பள்ளியின் பெற்றோர், தற்பொழுது ராணுவத்தில் பணிபுரிந்து வருகின்ற ராமலிங்கன் அவர்களுக்கு 3 பொண்ணுகள் இருக்கு. இந்த பாப்பா ஒரு பாப்பா 10th, 7th இந்த மாதிரி 3rd அந்த மாதிரி லெவலில் படிக்கிறாங்க. அவருக்கு வாய்ப்பு வந்து இந்த பள்ளிக்கு பெருமை, உங்களுக்கு பெருமை மட்டும் இல்லை, இந்த பள்ளிக்கு ஒரு பெருமை. ராணுவர்கள் தான் நம்மளுடைய செய்யணும், அவங்க தான் நம்ம கௌரவப்படுத்தணும். அதுதான் நம்மளுக்கு பெருமை. இதை நாங்கள் பெருமை நினைக்கிறோம். அடுத்து அண்ணன் கனகராஜ், இவர் வீட்டு குழந்தை 2 குழந்தை படிக்கிறாங்க. இது மாதிரி ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் நாடுகளை கௌரவப்படுத்தணும். அமரன் படம் பார்த்த உடனே நாங்கள் நிகழ முடிவு பண்ணிக்கிறோம். ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் எங்கள் பெற்றோர்களோ யாரோ தெரிஞ்சீங்க நம்ம அந்த மாதிரி கௌரவப்படுத்தணும். அவங்களுடைய உண்மையான சம்பவங்கள், அவங்களுடைய நிகழ்ச்சியான சம்பவங்கள், திருவிழான சம்பவங்கள்லாம் மாணவர்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது சில சம்பவங்களை குறிப்பிடும்போது அண்ணன் கனகராஜர்களை கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் பணியில் சேர்ந்தது உங்கள் குடும்ப பணியிலே ஒரு சில வீடியோ இருந்தீங்களா, ஒரு மிலிட்ரியில் எப்படி நீங்கள் முதல்ல சேர்ந்தீங்க, உங்களுக்கு அந்த சூழல் என்ன விருப்பம் எப்படி இருந்துச்சு, இந்த பணி அனுபவங்கள், பணியில் நீங்கள் எந்த மாதிரிலாம் அதை பற்றி யோசிப்பீங்க, உங்கள் குடும்பத்தை எப்படிலாம் யோசிப்பீங்க, அதை பற்றியே சில கருத்துக்களை சொல்கிறாங்க. வணக்கம். மாணவ செல்வர்கள், பெற்றோர்கள், டீச்சர்ஸ், ஆல் டீச்சர்ஸ் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நாங்கள் ஃபஸ்ட்டு 2005 2003 ஆர்மியில் சேர்ந்தது. அப்போ நான் 2006 கிளேசியர் ஜம்மு காஷ்மீர் ஒரு 3 months ஃபஸ்ட்டு ட்ரைனிங் சென்டர்
கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்போ வந்து இடுப்பில் கயிறை கட்டி ஸ்னோ பாலுக்குள்ள அத்தனை ட்ரெஸ்ஸும் போட்டுக்கிட்டு நாங்கள் போய் கிரவாசம் சொல்லிட்டு அதை கூட வந்து கழுத்து வரைக்கும் போயிட்டு உள்ள பணியில். அப்போவும் என்னோட ஃப்ரெண்டுங்க எங்கள் கூட இருக்கிறவங்க சாரு இந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து இழுத்து கொடுத்து காப்பாற்றி வந்துருக்கோம். நாங்கள் அங்கே வந்து ஒரு ஃபோன் லெட்டர் எதுவுமே கிடையாது. ஒரு 1 இயர் எதுவுமே கிடையாது. அங்கே வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் ஜூஸ் சாப்பாடு சாப்பிட முடியாது. அங்கே இதை மட்டும் தான் சாப்பிட்டு வாழ்ந்துட்டு இருந்தோம். அப்படி இருக்கும்போது ஒரு ஃபோன் கிடையாது. வீட்டில் அப்பா அம்மா பேரண்ட்ஸ் யார்கிட்டையும் பேசுறது எந்த ஒரு இதுவுமே கிடையாது. அப்படி இருக்கும்போது நாங்கள் நாட்டுக்காக தேசத்துக்காக காத்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அதுக்கப்புறம் சைனா பாடத்தை கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ கூட ஒரு கலவரம் இருந்துச்சு. அதுக்கே போயிட்டு வந்திருக்கேன் நான். அங்கே போய் வரும்போது பசங்க ஸ்கூலில் படிக்கிறாங்க. ஒரு வீடியோ கால் ஒரு ஃபோன் பண்ணுறது கூட டைம் கிடைக்காது. காலையில் நாங்கள் 4 மணிக்கு எழுந்திருப்போம், நைட்டு ஃபுல்லாக அங்கே இருப்போம். அந்த மாதிரி இடத்துல நாங்கள் இருக்கிறோம். சர்வீஸ் இன்னும் 2 வருஷம் இருக்குது. 2 வருஷத்துக்கும் நம்ம தேசத்துக்காக வாழ்வோம், காப்போம். ஜெய் ஹிந்த், ஜெய் பாரத்.